ஓம் மகா சதாய சிவா. நான் சின்னமலை கருப்புசாமி பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் பல வகையான துன்பத்தை, வலி, வேதனையை நம்ம பார்த்தோம்னா அன்றாடமே அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். இந்த வலி, வேதனை, செய்வன கோளாறு, மாந்திரிக கோளாறு, இந்த மாதிரியான ஒரு பாதிப்பில் நம்ம அகப்பட்டுக்கின்னு இருக்கிறோம். இந்த வலி வேதனை தாங்க முடியாததுனால நம்ம பல ஆலயங்களுக்கு செல்கிறோம், பல குருமார்களை பார்க்கணும். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு தருவாயில் நம்ம எங்கே போனாலும் நம்மளுடைய பிரச்சனையை நம்ம சரிவர அந்த பாதிப்புலேருந்து வெளிவர முடியல. சில இடங்களில் போயிட்டு சில நாட்கள் ஒரு மாதிரியான ஒரு சூழல், பரவாயில்ல என்னக்கூடிய ஒரு சூழலில் நம்ம வரும்போது மறுபடியும் அந்த பிரச்சனையில் நம்ம ஆட்கொண்டுக்கின்னு மறுபடியும் நம்மளுடைய தேகமும் நம்மளுடைய திம்பமும் அவதிக்குள்ளாவது, நம்மளை சுற்றி பல மாய விஷயங்கள், தோற்றங்கள் அகப்பட்டு, அதனால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், மனைவிகள், நம்ம உற்றார் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு பொழுது வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இப்பேற்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நம்ம ஏன் இந்த பிரச்சனை, எதனால் இந்த பிரச்சனை கூடிய ஒரு கேள்விக்கு உண்டான ஒரு பதிலை நம்ம தேடிக்கின்னு இருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டமும் அன்றைய காலகட்டமும் நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய செயல்களும் எதை சார்ந்து எதை நோக்கியே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் அப்படின்னக்கூடிய ஒரு பண தேவையாக மட்டுமே இருந்தது. எதை எடுத்தாலும் காசு, எந்த செயல் எடுத்தாலும் காசு. அப்போ அசையக்கூடிய ஒரு ஒரு செயல்களுமே பார்த்தீங்கன்னா அங்கே காசு 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 காசு. இப்போ அந்த காசு பணம் எதுக்காகன்னு பார்த்தோன்னா, 3 வேளை உணவுக்காகவும் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற தேவைக்கு உண்டான காசு அப்படின்னக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்மளுடைய பயணங்கள் புறப்பட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறின ஒரு ஆசைகள்னாலேயும் தேவையற்ற தேவை என்னக்கூடிய ஒரு பொருளாதாரத்தினாலையும் நம்மளுடைய சூழல் சஞ்சரிக்கும் போது தான் கர்மா அப்படின்னக்கூடிய ஒரு சூழல் நம்மளை பற்றி பின்பற்றி நம்மளை ஆட்கொண்டு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அது நிலைகுலைய வைக்குது என்னக்கூடிய ஒரு விஷயந்தான் மிக மிக ஒரு உன்னதமான விஷயமும் ஒரு உண்மையான விஷயமும். அப்போ எந்த வகையில் நம்மளை கர்மா பற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு பணம், சரிங்களா, ரெண்டாவது உணவு. இந்த 2 வகையில தான் நம்மளை கர்மா நம்மளை பின்பற்றி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிலைகுலைய வைக்குது. அதனால தான் நான் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அப்படின்னக்கூடிய ஒரு தருவாயில் சாப்பிடாதீங்க. அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாத நீங்கள் ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த நான் முன்வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் ஒரு பூஜைகள் பண்ணும்போது, இல்லை நீங்கள் சாப்பிட்டு தியானம் பண்ணும்போது ஒரு வலி வேதனை ஒன்றை விட்டு போகணும், ஒரு துன்பங்கள் ஒன்று விட்டு போகணும், வேதனைகள் ஒன்று உங்களை விட்டு போகணும் அப்படின்றதுனால தான் நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணுறீங்க, தியானம் பண்ணுறீங்க. பல வகையில் அவங்கவுங்களுக்கு தேவையான அந்த ஆன்மீக கலைகளை பயன்படுத்தி ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, சரிங்களா. அப்போ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது மறுபடியும் அந்த உணவை உட்கொண்டு அதன் மூலயமா வரக்கூடிய கர்ம வினையை நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் உடம்புல ஏற்றிக்கிறீங்களே தவிர, பரிபூரணமாக உங்கள் உடம்புல இருந்து ஒரு கர்மாவை வெளியே எடுத்து அந்த கர்ம வினைகளை இல்லாத மறுபடியும் இந்த தேகத்தை சுத்தமாக வச்சுக்கணும்னா கூடிய ஒரு எண்ணம் அப்படின்பது மனிதனுக்கு இதுவரையிலும் தோன்றலை அப்படின்றது தான் ஒரு உண்மையான ஒரு தகவல் அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதுக்குன்னு உங்களை சாப்பாடே நான் சாப்பிட வேணான்னு சொல்ல வரல. ஒரு அளவு உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு மன வைராக்கியம் இருக்கணும். ஒரு பிரச்சனையில், ஒரு அமானுஷ்ய பிரச்சனையில், ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, பிறர்கிட்ட வலி வேதனை, வார்த்தையால் வலி வேதனை, அவமானம் அசிங்கன் பட்டு நம்ம தேகத்தை மற்றவங்க காரி மூஞ்சி வச்சுக்கிறத விட, நம்ம உணவு உட்கொள்ளாத ஒரு அளவான ஒரு உணவை எடுத்து அந்த அளவான உணவும் நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டு பிறருடைய கர்மாவை சேர்த்துக்காத அளவில் நம்மளுடைய தேகத்தை நல்ல முறையில் சுத்தி பண்ணி நம்ம தேகத்துக்கு
வேற எதுவும் கர்மா பற்றாத அளவில் இந்த உடலை நீ நல்ல முறையில் பாதுகாத்து நீ உணவு உட்கொண்டு நீ சாப்பிட்ட அப்படின்னா பிறருடைய கர்ம வினையும் உன்னுடைய கர்ம வினையும் எந்த சாபத்தில் உன்னுடைய உடல் ஆட்கொண்டு இருந்தாலும் எந்த பாவத்தில் உன்னுடைய உடல் ஆட்கொண்டு இருந்தாலும் கொஞ்ச காலம் அந்த சாபத்திலையும் அந்த பாவத்திலிருந்து உன்னுடைய தேகமாகப்பட்டது விடுபட்டு நிற்கும், உடல் ஆரோக்கியமாக நிற்கும்ன்றது தான் அந்த விஷயத்த நான் சொல்ல வரேன். அப்போ கர்மா வந்து பாருங்க, காசாலையும் உணவாலையும் தான் ரொம்ப 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 சீக்கிரமாக வந்து ஆட்கொள்ளும். இப்போ நீ சாப்பிட்ற அப்படின்னாலும் ஒரு கர்மகாரியம் பண்ணிட்ட, எதனால் கர்மகாரியம் பண்ணியிருப்ப, மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த பணத்துக்காக தான் ஒரு பாவ செயல்ன்றத நீ பண்ணியிருப்ப, ஒரு கொடூர செயல்ன்றத நீ பண்ணியிருப்ப. அப்போ ரொம்ப ரொம்ப பிரதானமாக சொல்லக்கூடியது அந்த பணம். அந்த பணத்துக்காக தான் நீ ஒரு செயலை செஞ்சிருப்ப. தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம், தெரியாமல செஞ்சிருக்கலாம், அறிஞ்சு செஞ்சிருக்கலாம், அறியாமல செஞ்சிருக்கலாம், புரிஞ்சு செஞ்சிருக்கலாம், புரியாத செஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு சூழல் நாளில் உன்னுடைய தேவைக்காகியோ இல்லை பிறருடைய தேவைக்காகியோ அந்த பணம்னக்கூடிய ஒரு கர்மத்தினால பாவ வினைகள்னால ஒரு செயலை நீ செஞ்சிட்ட. அப்போ அதனால் வரக்கூடிய கர்ம வினையும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். வார்த்தையால் நீ பாவ கர்ம வினையை நீ விதைச்சிருந்தா அதே வார்த்தையால் நீ பாவ கர்ம வினையை ஒரு அவதூறு, ஒரு கெட்ட பேரு அப்படின்றத ஒரு தண்டனையை நீ அனுபவிக்கணும். பிறருக்கு உடலால் நீ பாவ கர்ம வினையை நீ செஞ்சிருந்த அப்படின்னா, அதாவது வந்து உன்னுடைய தேகத்தில் நல்ல உடல் மின்னுக்கும் தேகமான ஒரு பலமான ஒரு உடம்பை வச்சுக்கின்னு நீ பிறரை போய் துன்புறுத்தியிருந்த, அடிச்சிருந்த, வச்சிருந்த, உன் உடம்பு நல்ல ஒரு ஆள் ஹைட்டு வெயிட்டமாக இருக்கிற அப்படின்றதுனால அதே வலி வேதனை உன்னுடைய உடலில் நீ பலத்தை இழந்து, உன் உடலில் நீ சக்தி இழந்து ஒரு காலகட்டத்தில் பரிதவிச்சு நிற்கும்போது எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னக்கூடிய ஒரு சூழல் உனக்கு ஏற்பட்டுடும். அப்போ ஒரு படபலம், பதவி பலம் வச்சுக்கின்னு நீ ஒரு கர்மாவை நீ சேர்த்திருந்த, ஒரு அக்கிரமணியை நீ பண்ணியிருந்தா உன்னுடைய பணம், பதவி, பலம் எல்லாமே இழந்து மறுபடியும் நம்மளுடைய எதிரி தரப்புலேருந்து ஒரு படபலத்தோட நம்மளுக்கு வந்து ஒரு தாக்குதல் நடக்கும். அதை எதிர்கொள்ள முடியாத சிக்கி தவிச்சுக்கின்னு இருப்ப. அப்போ நீ எந்த வகையில் நீ பாவத்தை விதைச்சியோ கர்ம வினையை விதைச்சியோ அதன் வழியிலேயே அதன் தருவாயிலே வந்து உனக்கு ஒரு மாற்று கர்மா அப்படின்னக்கூடிய ஒரு சூழலில் நீ அகப்பட்டுக்குன்னு அந்த பக்கமும் போக முடியாத, எந்த பக்கமும் போக முடியாத, தெய்வத்துக்கிட்டேயும் போக முடியாத, பிசாசுக்கிட்டும் போக முடியாத ஒரு நடுநிலையில் மாட்டி சிக்கி தவிச்சு எங்கே போனால் நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும்னு தெரியாமல ஒரு குழப்பத்திலையும் ஒரு மன பிதட்டல்லையும் நீ இருந்துக்கின்னு பல வேதனையும் பல சங்கடத்தையும் நீ குழப்பி எந்த பக்கம் போனால் நம்ம பிரச்சனை முடியும்னு தெரியாமல் இருந்துக்கின்னு குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு தான் இந்த பதிலை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ நீ எந்த காரியத்தை நீ செஞ்சிருந்தாலும், எதை அடிப்படையாக வச்சு நீ செஞ்சிருந்தாலும், எதை நீ தலைமையாக வச்சு செஞ்சாலும் அங்கே நீ காசுக்காக மட்டும்தான் நீ ஒரு வினையை விதைச்சிருப்ப. அங்கே காசு மட்டும்தான், பணம் மட்டும்தான் நீ அந்த இடத்துல விதையை விதைச்சிருப்ப. பணத்துக்காகவும் காசுக்காகவும் மட்டும்தான் ஒரு செயலை அங்கே நீ செஞ்சிருப்ப. சரிங்களா? நீ மண் பாவம் செஞ்சிருந்தாலும், புண்பாவம் செஞ்சிருந்தாலும், பொருள் பாவங்கள் செஞ்சிருந்தாலும், எந்த கர்மத்தினுடைய அடிப்படையிலையாக இருந்தாலும் அங்கே அடிப்படை தேவை காசு, காசு, காசு. அந்த காசு தான். அந்த காசை வச்சு நீ என்ன பண்ண போற? 3 வேளை சோறு தான் உண்ண போற. 3 வேளை சோறு தான். உன் மனம் எதை விரும்பிச்சியோ அதை நீ அந்த கர்மத்தினால் ஏற்பட்ட காசை வச்சு நீ சாப்பிட போற. அப்போ அந்த மாதிரியான கர்மத்தில் மாட்டிக்கின்னு இருக்கிற நீங்கள் எந்த மாதிரி வகையில் உங்கள் கர்மத்தை தீர்க்கலாம் அப்படின்னக்கூடிய ஒரு வழியை தான் நான் சொல்லிக்கின்னு இருக்கிறேன். சரிங்களா? அப்போ உன்னுடைய கர்மா எந்த அளவுக்கு மூட்டைகள் இருக்குதோ அந்த மூட்டை அளவுக்கு தான் நீ பொருளாதாரத்தை நீ விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும். சரிங்களா? இப்போ 4 பேர் மனசை வார்த்தையால் நீ புண்பற்ற இருந்தால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒரு இல்லாதப்பட்டவன் எனக்கு இந்த பிரச்சனைக்கு உண்டான நீதியை நீங்கள் தான் சொல்லணும், அடைக்கலம் கேட்டு வருவான் அவங்ககிட்ட. அவனுக்கு நீ அரவணைப்பு கொடுத்து அவனை இருக்கிற பிரச்சனையிலேருந்து நீ வெளியேற்றி விட்ட அப்படின்னா நீ செஞ்ச தெரியுமா ஒரு வார்த்தையினுடைய பேச்சு ஜாலத்தால் அந்த கர்மாவிலேருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ என்னுடைய இடத்த எனக்கு மேலே இருக்கிறவன் பிடிங்கிட்டான்,
என்னுடைய இடத்த என்னோட வலுத்தவன் என்கிட்ட இருந்து பிடிக்கிட்டான் அப்படின்னு கேட்டு வருவான். அது உன்னால முடியும். அப்ப அந்த இடத்துல நீ எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத அவனுக்கு அந்த சிக்கலை நீ முடிச்சு கொடுக்கும்போது, நீ மண்ணால செஞ்ச பாவ கர்ம வினைய நீ அந்த இடத்த திட்டுப்படி பண்ற. அப்ப என்னுடைய பணம் நான் ஏமாந்து போய் நிக்கிறேன். என்னுடைய பணத்தை பிடிங்கிட்டான். என்னுடைய பணத்தை அவன் ஏமாத்துட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது, உன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நீ அவன்கிட்ட கொடுக்கும்போதோ, இல்ல அந்த பணத்தை எவன் பாதிக்கப்பட்டானோ, நீ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த விதமான ஆசைகளும் இல்லாத, உன்னுடைய கர்மாவை தீர்க்கணும்னக்கூடிய ஒரு லட்சியத்தினாலையும், உன்னுடைய பாவ வினைகளை உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டத்தையும், ஒரு அசிங்கத்தையும் நீ நல்லா உணர்ந்து அவனுக்கு அந்த பொருளாதாரத்தை அவனுக்கு நீ மீட்டு எடுத்து கொடுக்கும்போது, உன் வாழ்க்கையில நீ பண ரீதியா பண்ண கர்மாவை நீ இறக்கி வைக்கிற. இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு கர்மா உங்களை திருத்தி நல்வழிப்படுத்துறதுக்கும், நீங்க இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நானே பிரச்சனையில் இருக்கிறேன், இது என்னால முடியாது. நானே பிரச்சனையில் இருக்குது, என்னால முடியாதுன்னு எனக்கே அந்த பிரச்சனை, எனக்கே அந்த பிரச்சனை நீங்க ஒதுங்குனீங்க அப்படின்னா, காலம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீ தழுவ விடுறன்னு அர்த்தம். சரிதானே? காலம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீ நழுவ விடுற, காலம் உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ற அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப பணம் இருக்குது, பொருள் இருக்குது, பதவி இருக்குது, ஆனா என்ன பிரச்சனை பின்தொடர்ந்தே வந்து இருக்குது அப்படின்னா, அப்ப பூஜை புனஸ்காரம் ஆன்மீக ஆசானிடம் சென்று, ஆன்மீக குருநாதர்கிட்ட இருந்து சென்று அவருடைய ஆலோசனைப்படி உன்னுடைய பொருளாதாரத்தை நீ எப்படி விநியோகம் பண்ணா, எந்த இடத்துல உன்னுடைய பொருளை நீ விநியோகம் பண்ணா உன்னுடைய கர்மா தீரும் அப்படின்னக்கூடிய ஒரு விதி இருக்கும். அப்ப நீ எவ்வளவு செலவு பண்ணணும், இவ்வளோ ரூபா உன்னுடைய வாழ்க்கையில நீ தியானம் பண்ணு, இவ்வளோ ரூபாய நீ வந்து தியாகம் பண்ணு, இவ்வளோ ரூபாய நீ வந்து விரயம் பண்ணு, இவ்வளோ ரூபாய நீ வந்து தானம் பண்ணு அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த அந்த குருனுடைய ஆலோசனைப்படி நீ கேட்டு செஞ்ச அப்படின்னா, நீ காசால் சேர்த்த பாவ கர்மவினையும் நீ இறக்கிடுவ, உணவால் செஞ்ச பாவ கர்மவினையும் நீ இறக்கிடுவ. அப்போ வந்து காசு தானம், அன்னதானம், வஸ்திரதானம், கோதானம் அப்படின்னக்கூடிய தானம்லாம் இருக்குது. அதை எங்கே செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னக்கூடிய ஒரு சூழல் உனக்கு வரும்போது நீ அதை நீ செஞ்ச அப்படின்னா, நீ என்னென்ன பாவ கர்ம வினைகள்லாம் செஞ்சியோ அந்த பாவ கர்ம வினைகள் எல்லாம் உன்னை விட்டு அகன்று, உன்னுடைய உறவினர்களும், உன்னுடைய மனைவிகளும், உங்களுடைய பிள்ளைகளும், உங்களுடைய தாய் தகப்பனும் 7 தலைமுறைக்கும் நீ பெற்ற கர்மாவிலிருந்து நீ வெளியே வந்து மறுபடியும் ஒரு சுபபோகமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிப்ப. அதன் பிறகு தர்மத்தினுடைய நீதியும் சத்தியத்தினுடைய ஒரு நீதியும் புரிஞ்சு நல்வழி நடக்கும்போது நல்ல ஒரு ஞானம் பெற்று பல பேருக்கு பல ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் ஞானமும் உங்களுக்கு வந்து உதயமாகும். சரிங்களா? அப்ப இப்பேற்பட்ட கர்மாவில் சிக்கி தவிச்சுன்னு இருக்கிற நீங்க எந்தெந்த வகையெல்லாம் நீங்க கர்மாவை சேர்த்து அதனால் வரக்கூடிய தண்டனையை நீங்க எப்படி அனுபவிக்கிறீன்னு பாருங்க. இப்போ குருவுக்கு துரோகம் பண்ணியிருந்தா நீ கற்ற கலை படிப்பாகட்டும், வேலையாகட்டும், எல்லாமே அறகுறை சிக்கல் பிரச்சனை அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும். இப்போ குருன்றவர் யாரெல்லாம் குரு வரிசையில் வருவாங்க? இப்போ உதாரணத்துக்கு நீ ஒரு டிரைவர் அப்படின்னா உனக்கு ஒரு டிரைவர் வேலை கற்றுக் கொடுத்தோம், உனக்கு ஒரு குரு, அவர் ஒரு குருநாதர். நீ ஜோதிடத்தில் இருக்கிற, மாந்திரிகத்தில் இருக்கிற, ஒரு தியான கலையில் இருக்கிற, ஒரு நாட்டிய கலையில் இருக்கிற, ஒரு பாடல் கலையில் இருக்கிற, அப்போ இதெல்லாம் நீ ஒரு கலையை நீ யாருக்கிட்ட கற்றுக்கிறியோ அவங்கெல்லாம் உங்களுக்கு குருநாதர். இப்போ அந்த குருநாதரை நீ மதிக்காத, அந்த குருநாதருக்கு சரியான முறையில் நீ வந்து நன்றியை தெரிவிக்காத நீ காலத்தை நீ கடத்திக்கின்னு இருந்தனா, அந்த கலை உனக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து பிரயோஜனப்படாத போயிடும். அந்த கலையில் வந்து ஒரு உயர்வுன்றது இருக்காது, அந்த கலையில் வந்து ஒரு முன்னேற்ற வளர்ச்சி அப்படின்றது இருக்காது. அந்த கலை வந்து உன்னால் பலருக்கு உதவுமே தவிர உனக்கு உதவாது, உன் பிள்ளைங்களுக்கு உதவாது. அப்போ அந்த இடத்துல என்னடா அங்கே பிரச்சனைன்னு பார்த்தோன்னா, அங்கே குரு துரோகம் அப்படின்றது இருக்குது. அந்த குருவுக்கு நீ என்ன மரியாதை செஞ்சியோ, அந்த குருவுக்கு நீ என்ன மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதை நீ சரியான முறையில் நீ செஞ்சா உன்னுடைய கலை வளரும். அந்த கலையின் மூலயமா உன்னுடைய குடும்பம் பலனடையும், நீயும் பலனடைவ. இவங்களாம் குருமாரனுடைய வழியில் வந்துடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றது, இந்த மாதிரியான சூழல் ஏற்பட்ட ஒரு கர்மா அப்படின்றத நீங்கள் நிறைய அனுபவிச்சுன்னு இருப்பீங்க. முதலாளின்றதும் அப்படிதான். முதலாளிக்கு நீ துரோகம் பண்ணியிருந்தாலும் அப்படிதான்.
ஒரு உண்மையான ஒரு முதலாளிக்கு, உண்மையான ஒரு தொழிலாளி வந்து விசுவாசமா இருக்கணும். அப்பதான் நீ ஒரு முதலாளி அந்தஸ்துல உட்காரும்போது, நீ ஒரு தொழிலாளிய நீ நம்பி விட்டுட்டு போனன்னா, அவன் கல்லாப்பட்டியில திருடாத இருப்பான். அவன் வந்து உனக்கு விசுவாசமா இருப்பான். அப்ப எங்கடா தப்பு நடந்ததுன்னு பார்த்தா, உன் முதலாளிக்கு நீ விசுவாசமா இல்ல. உன்னுடைய தொழிலாளி வந்து உனக்கு விசுவாசமா இருக்க மாட்டான். அப்ப அதெல்லாம் நீ பார்த்து நீ சரி பண்ணிக்கணும். இப்படி எந்த விதமான விஷயத்த நீங்க தொட்டாலும், அது காசுல தான் போய் நிக்கும். நீ ஒருத்தவன ஏமாத்துனா, அவன ஒருத்தன் ஏமாத்துவான். நீ ஒருத்தவனுக்கு துரோகம் பண்ணா, அவன ஒருத்தன் துரோகம் பண்ணுவான். நீ பணத்தால துரோகம் பண்ணி, அவன் பணத்தால துரோகம் பண்ணுவான். நீ மனத்தால துரோகம் பண்ணி, அவன் மனசால துரோகம் பண்ணுவான். நீ எந்த மாதிரியான துரோகங்கள் நீ செஞ்சு, எந்த மாதிரியான கருமாவை நீ வாங்கி வச்சுக்கிற, வாங்கி வச்சு நீ அனுபவிக்கிறன்றத நீ பாரு. உடம்பு முழுக்க நோய் வந்துட்டா, அப்போ உன் மனதால நீ எத்தனை பேருக்கு வந்து சாபம் கொடுத்தன்னு பாரு. ஐயோ இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நாசமா போயிடணும், இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நாசமா போயிடணும்னு. நீ எத்தனை பேருக்கு உன்னுடைய மனதால நீ சபிச்சியோ, அதே மனசால ஏற்பட்டு தான் உனக்கு வலியும் வேதனையும் கொடுத்து நீ சிக்கி தவிச்சுன்னு இருப்ப. அதெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்பேற்பட்ட கர்மாவால பாதிப்படைஞ்சு இருக்கக்கூடிய நீங்க உணவு கட்டுப்பாடு கட்டாயமா இருக்கணும். காசை எங்க நீங்க செலவு பண்ணிடணுமோ அங்க நீங்க கட்டாயமா நீங்க வந்து செலவு பண்ணிடணும். அந்த காசை இறுக்கி பிடிச்சின்னு இருந்தா தேவையில்லாத ஹாஸ்பிட்டலு, மாந்திரிக கோளாறு, இந்த மாதிரியான தேவையற்ற விரயங்களாகி ஒரு கடன்காரனாகி நடுரோட்ல நிற்பீங்க. காரண காரிய தொடர்பு இல்லாத யாருக்கும் எந்த பிரச்சனையும் எந்த தொந்தரவும் இறைவன் கூடிய பிரபஞ்சம் கொடுப்பதில்லை. சரிங்களா? அப்ப உன்னுடைய பாவ கர்ம வினைய பல புண்ணிய நதிகளில் போய் ஒரு தர்மத்தை பண்ணி ஒரு கங்கையில் இறங்கும் போதோ ஒரு சமுத்திரத்தில் இறங்கும் போதோ அந்த சமுத்திரத்துக்கு தேவையான மரியாதையை செஞ்சுட்டு அந்த சமுத்திரத்தில் ஒன்றால் முடிஞ்ச சில்லற காசு அங்கே நீ போட்டுட்டு அந்த சமுத்திரத்துலேயோ இல்லை ஒரு நதியிலையோ நீ குளிச்சுட்டு வெளியே வந்து உன்னால் முடிஞ்சால் 4 பேருக்கு அன்னதானத்தை கொடுத்துட்டு உன்னால் முடிஞ்சால் அவங்களுக்கு உண்டான ஒரு பண உதவி நீ செஞ்சுட்டு உன்னால் முடிஞ்சால் 4 பேருக்கு துணிமணி எடுத்து கொடுத்துட்டு நீ குளிச்சுட்டு வந்து பாரேன், உன்னுடைய தேகம் சுத்தியாகி போயிருக்கும். உன் உடம்புல ஏற்பட்ட அசுத்தம், அழுக்கு, சாபங்கள் எல்லாமே விலகி போய் நல்ல முறையில் அந்த பாவ கர்ம வினையை நீ தித்துப்பிடி பண்ணியிருப்ப. சரிங்களா? அப்போ கட்டாயமாக நான் கோயிலுக்கு போகிறவன் காசு கேட்குறான், நான் இங்கே போகிறேன் ஏசகம் கேட்குறவங்க என்கிட்ட காசு கேட்குறாங்க, பஸ் ஸ்டாண்டு கேட்குறாங்க, டீ கடையாண்ட கேட்குறாங்க அப்படின்னா கட்டாயமாக வாங்கி கொடுத்துருங்க. இதெல்லாம் இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான். அவனுக்கு இதெல்லாம் செஞ்சிரு, நாளைக்கு பின்னாடி இதை விட பெருசாக வருதாங்க நீ செஞ்சிரு அப்படின்றது தான். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் உணரணும், சுய சிந்தனை இருக்கணும், இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். கஷ்டத்தில் இருக்கிற நீ மறுபடியும் ஏன் அவங்ககிட்ட வந்து ஒரு 10 ரூபாய்க்காக கேட்குறான் அப்படின்றத இதெல்லாம் நன்கு புரிஞ்சு நன்கு ஆலோசனை பண்ணி நல்லா மன தெளிவாக இருந்து உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்களே விடுவிச்சுக்கலாம் அப்படின்றக்கூடிய ஒரு வழியை தான் நான் சொல்லிக்கின்னு வரேன். சரிங்களா? அப்போ இந்தந்த கர்மாக்களை கரைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புத வழிகள் தான். பௌர்ணமி அமாவாசை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை கடலில் போய் புனித நீர் ஆடுங்க, நதிக்கரையில் போயிட்டு நீராடுங்க. அந்த நதியில் சில்லற காசை போடுங்க, தலையை சுற்றி சில்லற காசை போடுங்க, துணி விடுங்க, மாலையை விடுங்க. இதை மாதிரி உங்களால் முடிஞ்சது உங்கள் மனசுக்கு என்ன பட்டுதோ அதை நீங்கள் அதில் விடுங்க. நல்லா குளிச்சுட்டு ஏந்து வாங்க, ஏந்து வந்து 4 பேருக்கு அன்னதானத்தை வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன காசு உதவி பண்ணுங்க, துணிமணி உதவி பண்ணுங்க. உங்களுடைய கர்ம வினைகள்லாம் கரைய ஆரம்பிக்கும். கங்கை மட்டும்தான் ஒரு மனுஷனை சுத்தப்படுத்த முடியும், மீதி எதாலையும் சுத்தப்படுத்த முடியாது. பஞ்சபூதமும் நீருக்குள்ளே தான் அடக்கம். சரிங்களா? அதனால தான் நதியை சூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். பல நதிகளில் போய் குளிக்கிறது எவ்வளோ புண்ணியங்கள், எவ்வளோ பாவங்கள் கரையும், பித்ரு கர்மாக்கள், பித்ரு தோஷங்கள் போகும். எந்த அளவுக்கு நீ நதிகளில் போயிட்டு தான தர்மங்கள் பண்ணி உன்னுடைய பாவ கர்மவினையை நீ இறக்கி வைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களுடைய தேகமும் உங்களுடைய குடும்பமும் நல்லா வளமாக இருக்கும். போய் ஒரு அமாவாசை பௌர்ணமியில் கடலில் போய் குளிச்சுட்டே வந்து பாரான், நீண்ட நாள் ஒன்று பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் பாரம் அப்படியே இறங்கி போய் நிற்கும், தேவலான்ற பேர் நிற்கும். அப்போ அப்படிப்பட்ட சூழலில் அப்போ தான தர்மங்கள் பண்ணிட்டு பாரான், இன்னும் நல்லா இருக்கும். உங்களுடைய சூழல்களும் உங்களுடைய மனங்களும் நல்லா அற்புதமாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு வகையில் இருக்கக்கூடிய ஆட்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தேக சுத்தியும் கர்மாவை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷமான ஒரு தகவலை தான் நான் இந்த வீடியோவின் மூலயமா நான் சொல்ல வரேன். நான் சொன்ன வழியில் பின்பற்றி உங்களுடைய கர்மாக்களை நீங்கள் வெளியேற்றி
உங்களுடைய பாவ கர்ம மூட்டையை நீங்கள் விலக்கி மறுபடியும் நல்வாழ்வு பெற்று பெருவாழ்வு வாழணுன்றது தான் இந்த சின்னமலை கருப்பசாமியினுடைய ஒரு வேண்டுகோள். மக்களே, அடுத்த வீடியோவில் அடுத்த பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.